ஸோ இந்தியாவில் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை 3 விதமாக பிடிக்கிறாங்க. ஈக்விட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட். ஸோ இந்த 3 விதமாக அதை பிரிக்கிறாங்க. இந்த 3மே என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது ஈக்விட்டி ஃபண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது கம்பெனிஸோடைய ஸ்டாக் இருக்கும் இல்லையா, ஷேர் மார்க்கெட் ஸ்டாக், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்னா என்ன, ஷேர்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றியே செப்பரேட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அதிகமான ரிட்டர்ன்ஸ், நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான். இதில் இந்த ஈக்விட்டி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஈக்விட்டி அப்படிங்கிறது கம்பெனியினுடைய ஓனர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய சார்பாக அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க அந்த கம்பெனியினுடைய ஒரு பகுதியை உங்களுக்காக வாங்குறாங்க. இதுதான் ஈக்விட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் இந்த ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது 3 விதமாக பிரிக்கப்படுது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கப்படுது. அது என்ன மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, அதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியினுடைய சைஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த கம்பெனி எவ்வளவு ஷேரை வெளியே கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு ஷேருக்கும் என்ன ப்ரைஸ் வச்சுருக்கிறாங்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஒரு கம்பெனி 50 ஷேர் விற்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு ஷேருக்கும் ₹1 ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ₹50. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் அந்த கம்பெனி லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியினுடைய மார்க்கெட் ஷேர் 50,000 கோடிக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனி. ஒரு கம்பெனியினுடைய மார்க்கெட் ஷேர் 10,000 கோடியிலிருந்து 50,000 கோடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் எல்லாமே மிட் கேப். ஒரு கம்பெனியினுடைய மார்க்கெட் ஷேர் 10,000 கோடிக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்மால் கேப். ஸோ நிறைய நேரத்தில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்கள்ல, இதுதான் அதுக்கு அர்த்தம். இது போக இதை இன்னும் ஒரு சில விதங்களில் பிரிக்கிறாங்க. மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் கொடுக்குற காசை அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வேரியஸான கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுபோக தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த தீமேட்டிக் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் தீமில் ஒரு விஷயத்தை அடிப்படையாக இன்வெஸ்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு டெக்னாலஜி சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஹெல்த் கேர் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அல்லது என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காதீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.